வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம டபுள் ஆக்குபென்சி படத்தை தாங்க பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன்னு பாத்தீங்கன்னா, போஸ் பக்கெட்டுக்கு பிறந்த பெண் குழந்தையோ இறந்து போறதுனால அவர் கடவுள்கிட்ட வேண்டுறாரு. அப்ப வானத்துல இருந்து வர்ற ஒளியும் அந்த குழந்தை மேல பட்டு அந்த குழந்தை ஆணா மாறினதுக்கு அப்புறம் உயிர் வந்துருதுங்க. இது அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் தன்னோட குழந்தை பிறச்சுக்கிச்சுன்னு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா காலையில அந்த குழந்தை மறுபடியும் பெண்ணா மாறிடுது. அப்பதான் காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பெண் குழந்தையாவும், சாயங்காலம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஆண் குழந்தையா மாற்ற விஷயமே அவங்களுக்கு தெரிய வருதுங்க. இந்த விஷயத்த வெளியே சொல்லாம அவங்களும் அந்த குழந்தைக்கு ரெஜினின்னு பேரை வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் போஸ் வெங்கட்டும் வினோதினி தம்பதியும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. இதுக்கப்புறம் ரெஜினின்ற பேர்ல இருக்கிற அந்த 2 பேருமே சென்னையில வந்து வேலைக்கு சேர்றாங்க. அங்க அவங்க 2 பேருக்குமே லவ்வர்ஸும் கிடைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா 15 வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம போஸ் வெங்கட்டும் வினோதினி தம்பதியும். இதனால முறை போஸ் வெங்கட்டோ சாமியை கும்பிட்டு வேண்டுறாருங்க. இதனால அவருக்கு பெண் குழந்தையும் பிறக்குது. ஆனா பிறந்த சில நிமிஷத்திலே அந்த குழந்தை இறந்து போகுதுங்க. இதனால போஸ் வெங்கட்டோ இறந்து போன அந்த பெண் குழந்தையை கையில வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட மறுபடியும் வேண்டுறாருங்க. அப்பதான் வானத்துல இருந்து ஒரு ஒளியும் அந்த குழந்தை மேலப்பட்டு அந்த குழந்தை ஆணாவும் மாறுது. அந்த குழந்தைக்கு உயிரும் வந்துருதுங்க. இதை பார்த்த உடனே போஸ் வெங்கட்டுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் தன்னோட குழந்தைக்கு உயிர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காரு. ஆனா அடுத்த நாள் காலையிலேயே அந்த குழந்தையோ பெண்ணா மாறிடுதுங்க. அப்பதான் அந்த குழந்தையோ காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பெண் குழந்தையாவும், சாயங்காலம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஆண் குழந்தையா மாறுற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் ரெஜினியோட பர்த்டே அன்னைக்கு அந்த குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு ரெஜினின்னு பேர் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்தா ரெஜினியை பத்தி வெளியே தெரிஞ்சிருன்றதுனால போஸ் வெங்கட்டோ அவர் தங்கியிருந்த வீட்டையே வித்துட்டு அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு கொடைக்கானலுக்கு போறாரு. அங்க பொண்ணு ரெஜினியோ காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. இதனால ஆம்பளை ரெஜினிக்கு அவங்க அம்மா தான் பாடம் சொல்லி தராங்க. ஆனா அவருக்கு எதுவுமே ஏறலைங்க. இதுக்கப்புறம் நைட் ஆம்பளை ரஜினியும் கிளாஸ ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. ஆனா காலையில எந்திக்கிற பொண்ணு ரஜினியும் அந்த கிளாஸ மொத்தமா உடைச்சு விட்டுறாங்க. இதனால ஆம்பளை ரஜினியும் நம்ம பொண்ணு ரஜினி எழுதுன நோட் புக்கை கிழிச்சு போட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தது இல்லைன்னாலும் இவங்களோட செயல்களாலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமலே போயிருதுங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே பேசிக்கிறதுக்காகவும் போஸோ காமனா ஒரு போன் வாங்கி தராங்க. அந்த போன்ல காலையில நம்ம பொண்ணு ரஜினியும் வாட்ஸ்அப் ஆடியோ மூலமா பேசினாங்கன்னா அந்த ஆடியோவை நைட்டு கேட்கிற நம்ம ஆம்பளை ரஜினியும் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு நம்ம ஆம்பளை ரஜினி கிட்ட நாங்க வெளியே போறோம்னு சொல்லிட்டு போஸ் வெங்கட்டும் வினோதினியும் பைக்ல கிளம்பி போறாங்க. ஆனா காலையில அவங்க இறந்து போயிட்டதா சொல்லிட்டு நம்ம பொண்ணு ரஜினிக்கு நியூஸ் வருதுங்க. இதனால பொண்ணு ரஜினியும் சாயங்காலத்துக்கு முன்னாடியே அவங்க 2 பேருக்கும் கொல்லி வச்சிடுறாங்க. நைட்டு அவங்க அப்பா அம்மா இறந்து போன விஷயத்த கேள்விப்படுற ஆம்பளை ரஜினியும் கடைசியா கூட அவங்க முகத்தை பார்க்க விடாம அவர் வரதுக்கு முன்னாடியே பொம்பளை ரஜினி கொல்லி வச்சதுனால அவங்க மேல நம்ம ஆம்பளை ரஜினியும் கோவப்படுறாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேருமே சென்னைக்கு போறாங்க. அங்க காலையில பொண்ணு ரஜினியும் ஜெனி அப்படின்ற ஒரு டிஎன்ஏ ரிசர்ச் கம்பெனில இன்டர்னா ஜாயின் பண்றாங்க. அங்க ஏற்கனவே இன்டர்னா இருக்கிற நம்ம கார்த்திகோ பொண்ணு ரஜினியை அப்ரோச் பண்ணி காஃபி சாப்பிடறதுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா பொண்ணு ரஜினியும் மறுத்துறாங்க. இங்க ஒரு வீட்டுக்கு ஈவினிங் வர நம்ம பொண்ணு ரஜினியும் வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ்ல நான் படிச்ச படிப்புக்கு ஒரு வேலையை தேடிக்கிட்டேன், நீ ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கோ, எப்போதுமே என்னால உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. 6 மணிக்கு அப்புறம் வர ஆம்பளை ரஜினியும் நீ வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே ஏற்கனவே நான் பார்ல பார்டெண்டரா ஜாயின் பண்ணிட்டு தான் சொல்றாருங்க. இதுக்கு ஒரு பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஆம்பளை ரஜினியும் ராஜு ஸ்டீல் கம்பெனி ஓனரான ராஜுவும் மீட் பண்றாருங்க. அவருக்கு ஆம்பளை ரஜினியும் ஸ்காட்ச ஸ்டைலா மிக்ஸ் பண்ணி கொடுத்தது மூலமாவே அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடுறாருங்க. இந்த நேரத்துல தான் பாருக்கு வர்ற பிரியாவை பார்த்த உடனே நம்ம ஆம்பளை ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சு போயிருதுங்க. அப்ப பிரியாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒவ்வொரு தடவையும் செல்ஃபி எடுக்கும் போது அந்த போட்டோல பாத்தீங்கன்னா பின்னாடி நம்ம ஆம்பளை ரஜினி நிக்கிறத அவங்க நோட் பண்ணிடுறாங்க. உடனே நேரா அவங்க கிட்ட பேச வராங்க. அப்ப பிரியா கிட்ட நம்ம ஆம்பளை ரஜினியும் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்கிறாரு. அதுக்கு பிரியாவோ உனக்கு கட்ஸ் அதிகமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஆம்பளை ரஜினியும் ஏதாவது ட்ரிங்க் சாப்பிடுறீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு பிரியாவோ நான் ட்ரிங்க் சாப்பிட மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆம்பளை ரஜினியும் நல்ல சரக்கு ஊத்தி கொடுத்ததுனால நம்ம ராஜுவும் மட்டையாயிடுறாருங்க. இதனால கரெக்டா ஒர்க் முடிஞ்சிட்டு கிளம்பும் போது அவரோட கேப்லயே நம்ம ராஜுவை அவர் கூட்டிட்டு போறாரு. அவரோட வீட்டுல அவர் இறங்கினதுக்கு அப்புறம் டாக்ஸி டிரைவர் கிட்ட ராஜுவை அவரோட வீட்டுல டிராப் பண்ண சொல்றாருங்க. ஆனா அந்த நேரத்துல ராஜு லைட்டா தெளிவாகிறதுனால நம்ம ஆம்பளை ரஜினி கூடயே சேர்ந்து வந்து
அவரோட வீட்லயே படுத்து தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் காலையில எந்திரிக்கிற நம்ம பொண்ணு ரஜினியும் பக்கத்துல ராஜு படுத்திருக்கிறத பார்த்து ஷாக் ஆறாங்க. அப்ப ராஜு கிட்ட விசாரிக்கும் போதுதான் ஆம்பளை ரஜினி மூலமா தான் அவர் இங்க வந்திருக்கிறது அவருக்கு தெரிய வருதுங்க. உடனே ராஜுவை அவங்க வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் ஆபீஸ்ல பொண்ணு ரஜினியும் அவங்களோட ஓன் பிளட் சாம்பிள் எடுத்து டிஎன்ஏ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர கார்த்திகோ அதை பாத்துறாங்க. அப்ப பொண்ணு ரஜினியும் நான் பர்சனலா ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், டைம் வரும்போது சொல்றேன்னு சொல்றாங்க. அப்ப கார்த்திகோ ஒரே ஒரு தடவை என்கிட்ட காஃபி குடிக்கவான்னு கெஞ்சு கேட்கறதுனால அதுக்கு நம்ம பொண்ணு ரஜினியும் ஒத்துக்கிறாங்க. காஃபி சாப்பிடும்போது கார்த்திக் ரொம்ப ஜாலியா பேசுறதுனால நம்ம பொண்ணு ரஜினிக்கோ கார்த்திக்கோ ரொம்ப பிடிச்சு போயிருங்க. இதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணி ஆகிறதுக்கு கரெக்டா 2 நிமிஷம் இருக்கிற சமயத்துலதான் ராஜுவும் நம்ம ஆம்பளை ரஜினியும் பாருக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணு ரஜினியும் 6 மணிக்கு மேல அவன் பாருக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாங்க. ஆனா லாக்க சரியா போடாம விட்டுறாங்க. இதனால அந்த நேரத்துல ராஜு உள்ள வராரு. கரெக்டா 6 மணி ஆகுது. அவர் கண்ணு முன்னாடியே பொம்பளை ரஜினியும் ஆம்பளை ரஜினியா மாறுறாங்க. அதை அவர் பாத்துறாருங்க. இதுக்கப்புறம் பாருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆம்பளை ரஜினியும் ராஜு கிட்ட காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பொண்ணு ரஜினியா இருப்பேன், சாயங்காலம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஆம்பளை ரஜினியா இருப்பேன்ற உண்மையை சொல்றாரு. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிடுறாருங்க. இந்த நேரத்துல பாருக்கு வர பிரியாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களையே கவனிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஆம்பளை ரஜினியை அவங்க கவனிச்சிடுறாங்க. உடனே அவங்க கிட்ட வந்த உடனே நம்ம ஆம்பளை ரஜினியும் அவங்களுக்கு ஸ்டைலா ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட நீங்க தான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு பிரியாவோ இது வரைக்கும் எனக்கு குடிக்கிறதுக்கான அவசியம் வரவே இல்லை, ஆனா என்னையும் நீ நோட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நான் வந்ததா சொல்லிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் தினமும் பாருக்கு வர பிரியா கிட்ட நல்லா பேசி பழகி அவங்க கார்லயே பிரியாவை அவங்க வீட்டுல டிராப் பண்ற அளவுக்கு அவர் க்ளோஸ் ஆயிடுறாங்க. இங்க பொண்ணு ரஜினி கூட ரெகுலரா காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம கார்த்திக்கும் இது வரைக்கும் நான் நிறைய பேர்கிட்ட காஃபி குடிச்சிருக்கேன், ஆனா 3 தடவைக்கு மேல நான் காஃபி குடிச்சதே கிடையாது, உங்ககிட்ட நான் எவ்வளவு தடவை காஃபி குடிச்சேன்னு எனக்கே தெரியல, இதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் எனக்கு காஃபி பிடிக்க தோணலன்னு சொல்லி அவரோட லவ் அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதை கேட்ட உடனே நம்ம பொண்ணு ரஜினியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வழக்கம் போல ஆம்பளை ரஜினியும் பிரியாவை அவங்க கார்லயே அவங்க வீட்டுல டிராப் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது பிரியாவும் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்றாங்க. அப்ப ஆம்பளை ரஜினியும் ஃபர்ஸ்ட் டைம் நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது தார தப்பட்டையோட ஆரத்தி எடுத்து உன்னை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன், ஆனா ஆரத்தி எடுக்கிறதுக்கு எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா கிடையாதுன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் பிரியாவை அவங்க வீட்டுக்கு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதுதான் பிரியாவோ ஆம்பளை ரஜினி கிட்ட எங்க அப்பாவும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ் போயிட்டாங்க, எங்க அம்மாவும் உயிரோட இல்ல, டிசைனர் இருக்கிற நானும் ஒரு ஷாப்பை ரன் பண்ணிட்டு தனியா தான் இருக்கேன், ரொம்ப தனியா ஃபீல் பண்ணக்கூடாதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாருக்கு வரதா சொல்றாங்க. அப்ப ஆம்பளை ரஜினியும் நீ இவ்வளவு தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம், நான் எப்போதும் உங்க கூட இருப்பேன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பிரியாவை அவங்க வீட்டுல டிராப் பண்ணதுக்கு அப்புறம் பிரியாவோ நம்ம ஆம்பளை ரஜினியும் அவங்க வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. ஆனா அப்ப மணி 5:30 ஆகுறதுனால நான் இன்னொரு நாள் வரேன்னு அவர் சொல்றாங்க. அப்ப பிரியாவோ எப்போதும் என் கூடயே இருப்பேன்னு சொன்னேன்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஆம்பளை ரஜினியும் நம்ம பிரியாவோட நெத்திலே கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. அடுத்த நாள் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொண்ணு ரஜினியும் டைம் 5:25 ஆனதே அதுக்கப்புறம் தான் கவனிக்கிறாங்க. உடனே அவங்க ஆபீஸ்ல இருந்து வெளியே கிளம்புறாங்க. அதே நேரத்துல அந்த கம்பெனியோட HR-க்கோ பொண்ணு ரஜினியோட பர்சனல் டீட்டெயில்ஸும் ஆம்பளை ரஜினியோட பர்சனல் டீட்டெயில்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சந்தேகம் வருது. இதனால கேபுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம பொண்ணு ரஜினியை நானே உங்க வீட்டுல டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவரை கார்ல ஏத்துறாருங்க. இதுக்கப்புறம் டைம் 5:55 ஆனோடனே இந்த சிக்னல்லே இறங்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இறங்கி வேகமா அவங்க ஓடுறாங்க. அப்ப மெட்ரோ ஒர்க்கர்ஸ் மேல லைட்டா இடிச்சிடுறாங்க. ஆனா அவங்களோ நம்ம பொண்ணு ரஜினியோட கையை பிடிச்சி இழுக்க அவங்களோ தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வேகமா ஓடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த மெட்ரோ ஒர்க்கர்ஸோ நம்ம பொண்ணு ரஜினியை துரத்திட்டு வராங்க. நான் சுடிதார போட்டிருக்க நம்ம பொண்ணு ரஜினியும் ஆம்பளை ரஜினியா மாறி அந்த மெட்ரோ ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொழந்துடுறாருங்க. இதுக்கப்புறம் ஆம்பளை ரஜினியா அவங்க வீட்டுக்கிட்ட வரதை பாக்குற நம்ம HR-ஓ அவங்க பாஸுக்கு போன் பண்ணி நீங்க இந்தியாவுக்கு வர நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் கிழிஞ்ச சுடிதாரோட நம்ம ஆம்பளை ரஜினியோ நேரம் அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா வாசல்லே பிரியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பிரியா கிட்ட எப்படி எங்க வீடு உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்டா பக்கத்துல இருக்கிற ராஜுவோ நான் தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்ததா சொல்றாரு. இப்ப ஆம்பளை ரஜினியோ கதவை திறந்து 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க பொண்ணு ரஜினியோட போட்டோ அவங்க ட்ரெஸ் பிராவ எல்லாம் பார்த்துட்டு அவங்க கூட தான் நம்ம ஆம்பளை ரஜினியோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரியாவோ கோச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பாருக்கு போற நம்ம ஆம்பளை ரஜினியோ பிரியாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லைங்க. இதுக்கப்புறம் ஜீன் அப்போட பாஸோ சென்னைக்கு வந்துடுறாருங்க. இங்க காலையில பொண்ணு ரஜினியோ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் கார்த்திக் அவங்களுக்கு கால் பண்ணி பாஸ் வந்துட்டாங்க, சீக்கிரம் கிளம்பி வான்னு சொல்றாங்க. அந்த சமயத்துலதான் ஆம்பளை ரஜினியோ இவங்களுக்கு அனுப்பிச்ச வாட்ஸ்அப் ஆடியோவோ அவங்க
பாக்குறாங்க. அதுல நேத்து என்னோட லவர் பிரியாவோ நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா உன்னோட திங்ஸ் அங்க பாத்துட்டு நான் உன் கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவ என்னை விட்டு தெரிஞ்சு போயிட்டதா சொல்றாரு. இதே மாதிரி ஒரு நிலைமை உனக்கும் வரும், அப்பதான் என்னோட நிலைமை புரியும்னு அவர் சொல்லியிருக்காருங்க. இதுக்கப்புறம் பொண்ணு ரஜினியும் ஆபீஸ்க்கு வராங்க. அங்க அவங்க பாஸோ டிஎன்ஏ பத்தி ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காருங்க. ஆனா அதை அவங்க கவனிக்காம ஆமா ரஜினி சொன்னதையே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சாப்பிடும் போது கூட எதுவுமே சாப்பிடாம அதையே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வீட்டை அஸ்வினும் கான்சென்ட்ரேட்டட் ஆசிட தரையில கொட்டிடுறாரு. இதனால அந்த ரூம் ஃபுல்லா புகையா இருக்குங்க. ஆனா அதை கவனிக்காம அங்கேயே நம்ம பொண்ணு ரஜினியும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அதை பாக்குற கார்த்திக் தான் நம்ம பொண்ணு ரஜினிய அந்த ரூம்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வராரு. அப்ப கார்த்திகோ உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அவங்க கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவங்களோ என் கூட ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு நேரா நம்ம பிரியாவோட ஷாப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பிரியாவை மீட் பண்ற நம்ம பொண்ணு ரஜினியும் என்னை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணா அது சரியா இருக்காது, அவன் எக்ஸ்பிளைன் பண்ணதான் சரியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பிரியாவோ ஒருத்தரை நம்ம விரும்புறோம்னா நம்ம எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது, ஆனா அவன் அப்படி இல்லை, அதனால அவன் எனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம பொண்ணு ரஜினியும் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 5 minutes மட்டும் டைம் கொடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம கார்த்தியை கூட்டிட்டு நேரா அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 6 மணி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. அதனால பொண்ணு ரஜினியும் அவங்கள பத்தி உண்மை சொல்றதுக்காக வரும்போது கார்த்திகோ அங்க இருக்கிற நம்ம ஆம்பளை ரஜினியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலி உனக்கு ரூம் கிடைக்காதனால ஒரு பாய் ரூம்மேட்டோட இங்க தங்கி இருக்க, ஆனா அந்த ரூம்மேட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பிரியா. ஆனா அந்த பிரியாவோ உங்க 2 பேரையும் தப்பா நினைச்சதுனாலதான் உண்மையை சொல்றதுக்காக நீ பிரியாவை மீட் பண்ணிருக்கதா அவர் சொல்றாரு. அப்ப பொண்ணு ரஜினியும் நீ என்ன ட்ரெஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு மறுபடியும் உண்மையை சொல்றதுக்காக வராங்க. ஆனா அந்த சமயத்துல கார்த்திகோ நம்ம பொண்ணு ரஜினிக்கு லிப் டு லிப் கிஸ் அடிச்சிடறாருங்க. அப்ப 6 மணி ஆயிரதுனால கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆம்பளை ரஜினியா அவர் மாறிடுறாருங்க. இது பார்த்த உடனே கார்த்திக்கும் ஷாக் ஆறாரு. அந்த சமயத்துல அந்த வீட்டுக்கு நம்ம ராஜுவும் வந்துடுறாருங்க. இதனால ஆம்பளை ரஜினியும் நம்ம கார்த்திக் கிட்ட உண்மையை சொல்றாரு. ஆனா அவரும் நம்ப மாட்டேங்கிறாருங்க. இதனால அவரை நம்ப வைக்கிறதுக்காகவே நம்ம ஆம்பளை ரஜினியோ ஒரு பேண்ட் கழட்டி மெயின் பாயிண்டையே அவர்கிட்ட காமிக்கிறாருங்க. அப்ப கார்த்திகோ உங்களை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. அதுக்கு ஆம்பளை ரஜினியோ அப்படி ஏதாவது பண்ணனா உன்னை கொன்றுன்னு சொல்லி மிரட்டி அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் ஆம்பளை ரஜினியோ ராஜு கிட்ட நான் பிரியாவுக்கு எத்தனை தடவை கால் பண்ணாலும் அவ இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ராஜுவோ நீ உள்ள இருக்கிற பொண்ணு ரஜினியை நல்லா பாத்துக்கிட்டா அது மூலமாவே நீ அவளை ஓகே பண்ணிடலான்னு சொல்றாரு. அப்ப ஆம்பளை ரஜினியோ கடைசியா எங்க அப்பா அம்மா சொல்லிட்டு பைக்ல கிளம்புனாங்க. ஆனா அடுத்த நாள் காலையிலேயே அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. ஆனா எனக்காக ஒரு நாள் கூட வெயிட் பண்ணாம பொண்ணு ரஜினியோ எல்லா சடங்குலையும் முடிச்சுட்டா. அன்னில இருந்து எனக்கும் அவளுக்கும் எந்த வித சம்மதம் இல்லைன்னு சொல்றாருங்க. அப்ப ராஜுவும் ஆம்பளை ரஜினி கிட்ட நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு எனக்கு செட் ஆகல, ஆனா அந்த பொண்ணு செட் ஆயிருந்தா உன்ன மாதிரியே எனக்கு இப்போ ஒரு பையன் இருந்திருப்பான்னு சொல்றாங்க. அதுக்கு ஆம்பளை ரஜினியும் நீயே இந்த பையனா நினைச்சுக்கோ, ஏன்னா என்னை பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான், என்னோட ஒரே ஃப்ரெண்டு நீதான் சொல்றாருங்க. அந்த சமயத்துலதான் பிரியா கிட்ட இருந்து அவருக்கு கால் வருதுங்க. உடனே ஆம்பளை ரஜினியோ நம்ம ராஜு ஹக் பண்ணிட்டு அங்க இருந்து பிரியாவை பாக்குறதுக்காக கிளம்புறாரு. இது காலில் போயிட்டு இருக்க நம்ம கார்த்திகோ பொண்ணு ரஜினிக்கு குறுக்க வச்சிருந்த மோதிரத்தை பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு காரு எதிரில குறுக்க வந்துருதுங்க. இதனால அவரோட காரை சைட்ல இருக்கிற செவுத்துல மோதிரதுனால ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் ஆம்பளை ரஜினியோ பிரியாவை மீட் பண்றதுக்காக அவங்களோட ஷாப்புக்கு போறாங்க. ஆனா அங்க பிரியாவோ பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப குடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம பிரியாவோ ஆம்பளை ரஜினி கிட்ட எங்க அப்பா தான் அப்படின்னா எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் இருக்கீங்க, உன்னை பத்தி என்னை விட அவளுக்கு தான் அதிகமா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா குடிக்கிறாங்க. இதனால ஹேங் ஓவர் ஆகி மங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்ப ஆம்பளை ரஜினியோ பிரியாவை தூக்கிட்டு வெளியே வரும்போது வெளியே இருக்கிற பிரியா ஃப்ரெண்ட்ஸோ ஒன்னாலதான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து பிரியாவை வாங்கிட்டு கார்ல கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. அப்ப ஆம்பளை ரஜினியோ பிரியாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனா அங்க இருக்க பிரியா ஃப்ரெண்ட்ஸோ அவரை அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் பிரியாவுக்காகவே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே நம்ம ஆம்பளை ரஜினியோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கார் ஆக்சிடென்ட் ஆன நம்ம கார்த்திகோ அதே ஹாஸ்பிட்டல்ல தான் தலையில கட்டு போட்டுட்டு வெளியே வராருங்க. அவர்கிட்ட ஆம்பளை ரஜினியோ வீட்டுல அப்படி விட்டு ரியாக்ட் பண்ணதுக்கு சாரின்னு கேட்கிறாரு. அந்த சமயத்துல கார்த்திக் அங்க இருந்து கிளம்பும் போதுதான் பொண்ணு ரஜினி அனுப்பிச்ச வாட்ஸ்அப் ஆடியோவை நம்ம ஆம்பளை ரஜினி கேட்கிறாரு. அதுல உனக்காக பிரியாவை நான் போய் பார்த்தேன், அப்பதான் நம்ம லவ் பண்றவங்க கிட்ட எதுவுமே மறைக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதனால என்னோட லவர் கிட்ட என்னை பத்தி இன்னைக்கு நான் சொல்ல போறேன், அவ எப்படி ரியாக்ட் பண்ண போறனோ எனக்கு தெரியல. அதே மாதிரி உன்னை பத்தியும் உன்னோட லவர் கிட்ட சொல்லு, அப்பதான் அவ உன்னை ஏத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே ஆம்பளை ரஜினியோ நம்ம கார்த்திக் கிட்ட என் கூட வீட்டுக்கு கிளம்பி வா, 5 நிமிஷத்துல உன்னோட ரஜினியை நீ பாக்கலாம்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க. 5 நிமிஷம் கழிச்சு பொண்ணு ரஜினியா மாறத அவர் கண்ணாடியே கார்த்திக் பாக்குறாரு. அவரால் இதை நம்பவே முடியலங்க. அப்ப பொண்ணு ரஜினியோ இந்த காரணத்தினாலதான் நான் ஆரம்பத்துல உன்னை
அவாய்ட் பண்ணேன். ஆனா உன் கூடயே எனக்கு இருக்க தோணுச்சு. சப்போஸ் இந்த உண்மையை சொல்லிட்டா நீ பிரிஞ்சிருக்கியோன்னு தான் அதை சொல்லலைன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம பொண்ணு ரஜினியும் கார்த்திகை கிஸ் பண்ண போகும்போது அவர் தடுக்கிறாரு. இப்ப நீ மாற மாட்டலன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு பொண்ணு ரஜினியும் மாறதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு கிஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள மேட்டரும் நடந்து முடியுதுங்க. ஆனா மேட்டர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பொண்ணு ரஜினிக்கோ ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸே வருதுங்க. அப்ப பொண்ணு ரஜினியும் எனக்கு வயசு 24 ஆனாலும் எங்களுக்கு காமனா ஷேர் ஆகுறது ஹார்ட் மட்டும் தான். மற்றபடி நாங்க 2 பேரும் வேற வேற தான். அவனுக்கு அடிபட்டா எனக்கு தெரியாது, அதே மாதிரி எனக்கு அடிபட்டா அவனுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் கார்த்திகோ எல்லாருக்கும் 24 ஹவர்ஸ்னா எனக்கு 12 ஹவர்ஸ் தான், பரவாயில்ல நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி போறாருங்க. இதுக்கப்புறம் பொண்ணு ரஜினியும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட கனவுல அவங்களும் ஆம்பளை ரஜினியோட ஹார்ட்லயே கத்தியால குத்துற மாதிரி தெரியுதுங்க. இதுக்கப்புறம் அவங்க கனவுல வெளியே வந்ததுக்கு அப்புறம் ராஜு அவருக்கு கால் பண்றாங்க. காலை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ராஜுவோ பொண்ணு ரஜினி கிட்ட மணி 6:30 ஆயிடுச்சு, இன்னும் நீ ஆம்பளை ரஜினியா மாறலையான்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கப்புறம் பொண்ணு ரஜினியோ டைமை பார்க்கும்போது மணி 6:30 இருக்கு. அப்புறம் அவங்க கண்ணாடியில பார்க்கும் போதும் அவங்களோட முகம் தெரியுது. இதை பார்த்து அவங்க ஷாக் ஆகி கத்துறாங்க. அப்ப பொண்ணு ரஜினியோ கண்ணாடியை தொடும் போது நமக்கு மட்டும் கண்ணாடி விரிசல் விடுற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்குள்ள ஆம்பளை ரஜினி இருக்கிற மாதிரி காமிச்சு இன்டர்வல் போட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பொண்ணு ரஜினியும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னோடனே அவங்களும் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க நம்ம 2 பேரும் செக்ஸ் வச்சதுக்கு அப்புறம் பீரியட் வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி நடக்குதுன்னு கார்த்திக் கிட்ட சொல்றாங்க. ஆனா கார்த்திக்கும் இது வரைக்கும் நீ நைட்டை பார்த்தது இல்லை, அதனால நம்ம சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு ரஜினிய வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்படியே 4 நாள் ஓடிடுதுங்க. 4 நாளா நம்ம பிரியாவோ ஆம்பளை ரஜினிக்கு கால் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா பொண்ணு ரஜினியும் அந்த காலை கட் பண்ணி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் 4வது நாள் சாயங்காலம் நம்ம பொண்ணு ரஜினியோ தூங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கனவு திரும்பவும் வருது. அந்த கனவுல ஆம்பளை ரஜினியோ பொண்ணு ரஜினியோட ஹார்ட்ல கத்தியால குத்துறாங்க. இப்ப கனவுல இருந்து வெளியே பார்த்தா பொண்ணு ரஜினியோ ஆம்பளை ரஜினியா மாறி இருக்காங்க. இந்த சமயத்துல தான் ராஜுவோ நம்ம ஆம்பளை ரஜினிக்கு கால் பண்ணி 4 நாளா உனக்கு போன் ட்ரை பண்ண, நீ எடுக்கவே இல்லை, ஒன்னால பிரியா எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. உடனே நேரா அவர் பிரியாவோட வீட்டுக்கு கிளம்பி போறாரு. ஆனா அங்க பிரியா வெளியே போயிருக்கதா சொல்றாங்க. இதனால ஆம்பளை ரஜினியும் நேரா அவங்க ஷாப்ல போய் பாக்குறாங்க. அங்கேயும் இல்ல. இதனால ராஜுவோட போனை வாங்கி அதுல இருந்து பிரியாவுக்கு கால் பண்றாங்க. அப்ப பிரியாவோ 4 நாளா ஏன் போனை எடுக்கலன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கான ரீசனை சொல்றதுக்காக தான் நான் உன்கிட்ட பேசணும், அதனால நீ எங்க இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களும் ஈஸியார் நடக்கிற என் ஃப்ரெண்டோட பார்ட்டியில இருக்கேன்னு சொல்றாங்க. கரெக்டா காலையில 6 மணி ஆகுறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கிற நேரத்துல ஈஸியார்ல இருக்கிற நம்ம பிரியாவை மீட் பண்றாங்க. நான் எதுவுமே சொல்ல தேவையில்ல, நீ என்ன பார்த்தா போதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆம்பளை ரஜினியும் முன்னாடி நிக்கிறாங்க. ஆனா 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு ரஜினியா மாறவே இல்லை. இதனால பிரியாவோ அங்கிருந்து போறாங்க. அப்பதான் நம்ம ஆம்பளை ரஜினிக்கோ டென்ஷன் ஆகி ஹார்ட் பீட் அதிகமாகுது. அந்த சமயத்துல அவங்க பொண்ணு ரஜினியா மாறிடுறாங்க. உடனே பொண்ணு ரஜினியும் கார்த்திக்கு கால் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருதுங்க. இதனால வீட்டுக்குள்ள இருக்கிற ரூம்குள்ள சார்ஜ் போடுறதுக்காக அவங்க கிளம்பி போறாங்க. ஆனா அந்த சமயத்துல ஏற்கனவே இங்கதான் நம்ம ரஜினி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்திகோ அங்க வந்துடுறாரு. அப்ப பொண்ணு ரஜினியும் போன்ல சார்ஜ் போட்டுட்டு இருக்கும் போதுதான் அந்த ரூம்ல இருக்கிற பிரியாவோட ஃப்ரெண்டோ நம்ம பொண்ணு ரஜினிய ரேப் பண்றதுக்காக அவங்களோட ஷோல்டரை பிடிச்சி கட்டில் பக்கமா தள்ளுறாரு. அப்ப டென்ஷன் ஆனதுனால அவங்க மறுபடியும் ஆம்பளை ரஜினியா மாறுறாங்க. அந்த ஆளை அடிச்சு போட்டுறாங்க. இப்ப அங்க வர்ற கார்த்திக் கிட்ட நம்ம ஆம்பளை ரஜினியும் ஏன் என்னால கரெக்ட் டைம்ல மாற முடியலன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம கார்த்திக்கும் அன்னைக்கு நானும் பொண்ணு ரஜினியும் செக்ஸ் வச்சுக்கிட்டதுனாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்றாங்க. அதனால நானே இதை பத்தி பிரியா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அவரு நம்ம ஆம்பளை ரஜினியை பிடிச்சி இழுக்கிறாரு. அவர் வர மறுக்கிறதுனால அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கரெக்டா ஸ்விம்மிங் பூல்ல ஒழுக போறாருங்க. அப்ப அவர் மறுபடியும் டென்ஷன் ஆகுறதுனால கீழே ஒழுகும் போது பொண்ணு ரஜினியா மாறிடுறாரு. அப்ப நம்ம கார்த்திகோ ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற பொண்ணு ரஜினியை மேல தூக்கும் போதுதான் அங்க மறுபடியும் பிரியா வராங்க. பிரியா கிட்ட 6 மணி நேரம் பொண்ணா இருக்கிறதையும் 6 மணி நேரம் ஆம்பளையா இருக்கிற மேட்டரை சொல்றாங்க. ஆனா அதை அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இதனால கார்த்திகோ மறுபடியும் பொண்ணு ரஜினிய ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தள்ளி விடுறாங்க. அப்ப அவர் மறுபடியும் ஆம்பளை ரஜினியா மாறுறாரு. அப்பதான் அவங்க சொல்றத நம்புறாங்க. அப்ப பிரியாவோ ஆம்பளை ரஜினி கிட்ட உன் மேல இந்த சந்தேகம் எல்லாம் எனக்கு போயிடுச்சு, உன் கூட வாழ்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவேன்னு சொல்றாங்க. அப்ப ஆம்பளை ரஜினியோ பிரியாவை டச் பண்ண போறாங்க. அப்ப கார்த்திகோ டச் பண்ணியதாக ஏற்கனவே நான் பொண்ணு ரஜினியை டச் பண்ணதுனாலதான் கண்ட்ரோல் இல்லாம அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்றாரு. அப்ப ஆம்பளை ரஜினியும் எல்லாம் ஒன்னாலதானே அவங்க டென்ஷன் ஆகும் போதே அவங்க பொண்ணு ரஜினி மாதிரி மாறிடுறாங்க. அப்ப பிரியாவோ என்னோட ரஜினியை நான் எப்ப மீட் பண்றதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு கார்த்திகோ எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு, இவங்க ஏன் அடிக்கடி மாறுறாங்கிறதுக்கான ரீசனை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க பொண்ணு ரஜினியை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க கார்த்திகோ இவங்க மாறதுக்கான ரீசனும் அதுக்கான சொல்யூஷனையும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவங்க 2 பேரும் அடிக்கடி மாறிக்கிட்டே
இருக்காங்க. ஒரு சமயத்துல நைட்டு நம்ம பிரியாவை மீட் பண்ண வர நம்ம ஆம்பளை ரஜினியும் லைட்டா அவங்கள ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளே பொண்ணு ரஜினியா மாறிடுறாங்க. இன்னொரு சமயத்துல ஆபீஸ்க்கு வர நம்ம பொண்ணு ரஜினியும் அங்க டெஸ்டிங் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனால ஆம்பளை ரஜினியா மாறிடுறாங்க. ஃபைனலா கார்த்திகோ அவங்க மாறுறதுக்கான ரீசனையும் அதுக்கான சொல்யூஷனும் கண்டுபிடிச்சிடறாங்க. கார்த்திகோ ஆபீஸ்க்கு வர நம்ம பொண்ணு ரஜினி கிட்ட, நீங்க சேஞ்ச் ஆகிறதுக்கான ரீசனே உங்க ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான், அதுக்கு நான் ஒரு டெம்பரரி கியூரை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல தான் பாசோ நம்ம பொண்ணு ரஜினிய அவரோட கேபினுக்கு கூப்பிடுறாரு. அப்ப பாசோ பொண்ணு ரஜினி கிட்ட, இந்த கம்பெனியில உன்னை எம்ப்ளாயா ஆக்கிட்டேன், அப்புறம் நீ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க ட்வின் டிஎன்ஏவை நீ இந்த கம்பெனியோட ஃபண்ட்ஸ் மூலமாவே பண்ணலான்னு சொல்றாங்க. ஆனா பொண்ணு ரஜினியும் நான் அதை செப்பரேட்டாவே பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. அப்ப பாசோ பொண்ணு ரஜினி கிட்ட, நீ ஆம்பளையா மாறுற விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரூஃபா ஏற்கனவே இவங்க ஆபீஸ்க்கு வரும்போது ஆம்பளையா மாறி இருப்பாங்களே அந்த சிசிடிவி கேமரா வீடியோவை காமிக்கலாருங்க. பிளாஷ்பேக்ல சின்ன வயசுல ரஜினிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் இப்ப பாசா இருக்கிறவர் அப்ப டாக்டரா இருக்கிற இவர்கிட்ட தான் காமிச்சிருக்காரு. அப்ப அவர் கண்ணு முன்னாடியே ரஜினியும் ஆம்பளையா மாறி இருக்காங்க. உடனே இந்த விஷயத்த இப்ப ஹெச்ஆரா இருக்கவரோ அப்ப கம்பவுண்டரா இருந்திருக்காரு அவர்கிட்ட சொல்ல போயிருக்காரு. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ரஜினியோட அப்பா அம்மாவோ ரஜினியை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. அப்பவே ரஜினியை வச்சு ரிசர்ச் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சேன், அப்ப மிஸ் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால லைவ் கேமரால இருக்க எங்க கிளைண்ட் முன்னாடி மறுபடியும் நீ ஆம்பளையா மாறி காமின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு ரஜினி கிட்ட சொல்றாரு. அவங்க கிளம்புறேன்னு சொல்றாங்க. உடனே இவரு உட்காருன்னு கோவத்துல கத்துறதுனால பயந்து போன நம்ம பொண்ணு ரஜினியும் சேர்ல உட்கார்ந்தபடியே கீழே ஒழுகுறாங்க. உடனே ஆம்பளை ரஜினியா மாறிடுறாங்க. அப்ப அந்த லைவ் கேமரால இருக்கிறவங்க எல்லாமே அதை பாத்துறாங்க. அப்ப பாசம் ஆம்பளை ரஜினி கிட்ட, நீ நிரந்தரமா மாறவே தேவையில்ல, அதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பொண்ணு ரஜினியோ பாஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த சிசிடிவி கேமரா வீடியோவை பத்தி நம்ம ஆம்பளை ரஜினிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மெசேஜை வாசிக்கிற இப்ப இருக்கிற நம்ம ஆம்பளை ரஜினியோ உடனே அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லி நம்ம பாஸ் கிட்ட சொல்றாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற ஹெச்ஆரோ நம்ம ஆம்பளை ரஜினியை அடிக்க வர்றதுனால அவரோ நம்ம ஹெச்ஆர் அடிச்சு அந்த பெஞ்சிலே தூக்கி வீசிடுறாருங்க. இதை பார்த்த உடனே அவர் கண்ணு முன்னாடியே நம்ம பாஸோ அந்த சிசிடிவி கேமரா வீடியோவை டெலீட் பண்ணிடுறாரு. ஆனா உன்னை நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆம்பளை ரஜினியோ அவரோட லேப்டாப்பையே உடைச்சு போட்டுட்டு அவரோட கோட் செட்டையும் வாங்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஆம்பளை ரஜினியோ பிரியாவை மீட் பண்றதுக்காக நைட்டு நேரா அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்ப பிரியாவோ அவங்க கிட்ட ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா பிரியாவை மீட் பண்ற நம்ம கார்த்திகோ இவங்களோட எமோஷன்ஸ் ஹைப் ஆகிறதுனாலதான் இவங்க அடிக்கடி சேஞ்ச் ஆயிட்டு இருக்காங்க, அதுக்கு நான் ஒரு டெம்பரரி கியூரை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டா 3 to 4 hours அவங்க சேஞ்சே ஆக மாட்டாங்க. மொத்தம் 3 மாத்திரை கொடுத்துருக்கேன். 3 மாத்திரைக்கு மேல போட்டா எது வேணாலும் ஆகலாம். அது மட்டும் இல்ல, உன்னோட கோட்டா 12 ஹவர்ஸ்னாலதான் இந்த 3 மாத்திரையை கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் ஆம்பளை ரஜினியும் அந்த மாத்திரையை எடுத்துக்கிறாரு. 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்குள்ள மேட்டரும் நடந்து முடிஞ்சதுங்க. இதுக்கப்புறம் காலையில பாத்தீங்கன்னா நம்ம பிரியாவுக்கு ஒரு கால் வருதுங்க. உடனே அவங்க ஆம்பளை ரஜினியை கூட்டிட்டு நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப பிரியாவோ நம்ம ஆம்பளை ரஜினியை ஒரு சுடுகாட்டுக்கு தான் கூட்டு வராரு. அங்க நிக்கிறது எங்க கடையில வேலை செய்யற லட்சுமி. அவங்க பேரண்ட்ஸ்க்கு வளர்ப்பு மக தான். அவங்க 2 பேரும் வெளியே போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஆம்பளை ரஜினிக்கு அவங்க பேரண்ட்ஸ் தான் ஞாபகம் வருது. அதனால நீயே போ, நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப லட்சுமி அங்க அழுகிறத பார்த்த உடனே நம்ம ஆம்பளை ரஜினிக்கும் நம்ம பொண்ணு ரஜினியும் இப்படிதான் தனியா இதை டீல் பண்ணும்போது அழுதுருப்பால, இது தெரியாம நாம அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டுருமேன்னு சொல்லிட்டு ஆம்பளை ரஜினியும் ஃபீல் பண்ணி அழுகிறாருங்க. அப்பதான் பொண்ணு இருக்கிறவரோ லேடிஸ் இந்த பாடியை எரிக்க கூடாதுன்னு சொல்றாரு. உடனே ஓடி வர நம்ம ஆம்பளை ரஜினியும் அந்த கொல்லிக்கட்டையை லட்சுமி கையில கொடுத்துட்டு இவரும் அந்த கொல்லிக்கட்டையை பிடிச்சி 2 பேரும் சேர்ந்தபடி அவங்க பேரண்ட்ஸ் பாடியை எரிக்கிறாங்க. இதுக்கு ஒரு வீட்டுக்கு வர நம்ம ஆம்பளை ரஜினியும் பிரியா கிட்ட, இவ்வளவு நாள் இருந்த குற்ற உணர்ச்சி ஒன்னாலே எல்லாமே போயிடுச்சு, அதுக்கெல்லாம் காரணம் நீதான்னு ஃபீல் பண்ணி சொல்றாரு. அப்ப பிரியாவோ, எனக்கான டைம் முடிஞ்சிருச்சு, உனக்காக அங்க கார்த்திக் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அதனால உடனே கிளம்புன்னு சொல்றாங்க. அப்ப ஆம்பளை ரஜினியும், நீ எப்ப திரும்பி பார்த்தாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க கார்த்திக்கும் பொண்ணு ரஜினியும் முதல்ல ஜாபை குட் பண்ணிடுறாங்க. அப்ப கார்த்திகோ, நான் பிரியா கிட்ட பேசினதுல இந்த மாத்திரை ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னா, அதனால இந்த மாத்திரையை நீயும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு ரஜினி கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நைட்டு கடலுக்குள்ள போட்டு மூலமா கூட்டிட்டு போறாங்க. அங்க மேல இருக்கிற நிலாவை காமிச்சுக்கிட்டே அவங்க கண்ணு முன்னாடியே அவங்களோட பர்த்டே கேக்க வெட்ட வைக்கிறாரு. இதுக்கப்புறம் 2 பேரும் ஹைவேஸ்ல கார்ல போயிட்டு இருக்கும் போது தான் இன்னொரு கார்ல வர ஹெச்ஆரும் அவங்க ரவுடிகளும் இவங்க காரை பிளாக் பண்றாங்க. இதுக்கப்புறம் காருக்குள்ள இருக்கிற நம்ம கார்த்திகை வெளியே கொண்டு வந்து அவரோட மூஞ்சிலேயே கம்பியால அடிக்கிறாங்க. அடிபட்டவனே அவர் தரையில விழுகிறாருங்க. அவரு கண்ணு முன்னாடியே நம்ம பொண்ணு ரஜினிய
ஹெச்ஆரோ அவங்க மண்டையை கார்ல இடிக்க வச்சு மயக்கமடைய செஞ்சு அவங்க காருக்குள்ள போட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பொண்ணு ரஜினியும் மயக்கத்துல இருந்து எந்திக்கும் போது அவங்க 2 கைகளையும் கட்டி ஒரு இடத்துல அவங்கள நிக்க வச்சிருக்காங்க. அப்ப பொண்ணு ரஜினியும் நம்ம பாஸ் கிட்ட உங்களுக்கு என்னதான் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பாஸோ உன்னோட ட்வின் டிஎன்ஏ ரிசர்ச்சை முடிச்சா நீங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் இருக்க முடியும்ன்றதுனால தானே அதை முடிக்காம வச்சிருக்கேன். அதனால நானே அதை முடிச்சு டீலை க்ளோஸ் பண்ணி பேங்க் டிரான்ஸ்ஃபரை பண்றேன்னு சொல்றாருங்க. அப்ப பொண்ணு ரஜினியும் என்னால உங்களை தடுக்க முடியாட்டியும் என் கூடக்குள்ள இருக்கிறவன் உங்களை நிச்சயமா தடுப்பான்னு சொல்றாங்க. அப்ப பாஸோ ஏற்கனவே உன் பாய் ஃப்ரெண்ட் கார்த்திக் மூலமா அந்த மாத்திரையோட ஃபார்முலாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது மூலமாவே ஒரு இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணி உனக்கு போட்டிருக்கேன். அதனால ஒரே ஒரு ரஜினி தான், இனிமேல இன்னொரு ரஜினி வரவே முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா பொண்ணு ரஜினிக்கு ஆம்பளை ரஜினியும் ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. அதுல ஹாப்பி பர்த்டே ரஜினி, உனக்கு இது வரைக்கும் கொடுத்த கஷ்டத்துக்கெல்லாம் ரொம்ப சாரி. இனிமேல் நான் எந்த கஷ்டமும் உனக்கு கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, ஒரு தடவையாவது உன்னை நேர்ல பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. உனக்கு கொடுக்கறதுக்கு பர்த்டே கிஃப்ட் என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா நான் எப்ப வரணும்னு நினைக்கிறியோ அப்ப 2 நிமிஷம் மூச்சை தம் கட்டி நின்று எந்த மாத்திரையும் வேலை செய்யாது நான் கண்டிப்பா வந்துடுவேன்னு சொல்றாங்க. இதனால பொண்ணு ரஜினியும் 2 நிமிஷம் மூச்சை தம் கட்டி நிக்கிறாங்க. உடனே அவங்க ஆம்பளை ரஜினியா மாறிடுறாங்க. அப்படி வர்றவரோ நம்ம ஹெச்ஆர் பாஸ் அவங்க ரவுடி ஆளுகள்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல 4 பேர் சேர்ந்து நம்ம ஆம்பளை ரஜினியை பிடிச்சிடுறாங்க. இப்ப ராஜுவோ பாஸுக்கு கால் பண்ணி போனை நம்ம ஆம்பளை ரஜினி கிட்ட கொடுக்க சொல்றாரு. அப்ப ஆம்பளை ரஜினி கிட்ட ராஜுவோ நீ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால எங்க ஆட்களை உன் இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்றாரு. அவங்களும் வராங்க. அப்ப ஆம்பளை ரஜினியும் அந்த ஆட்களோட சேர்ந்து நம்ம பாஸையும் அவங்க ஆட்களையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துலதான் பாஸோ சர்ஜரி நைஃபை எடுத்து ஆம்பளை ரஜினியோட ஹார்ட்லயே குத்திடுறாருங்க. அப்படி இருந்தும் ஆம்பளை ரஜினியும் குத்துன நைஃபை எடுத்து நம்ம பாஸோட உடம்பு ஃபுல்லா கீறி விட்டு கடைசியில கடுத்த கீறி அவரை போட்டு தள்ளிடுறாரு. இதுக்கப்புறம் கீழே விழுகிற ஆம்பளை ரஜினியும் பக்கத்துல இருக்கிற கரண்ட் ஒயர் எடுத்து அவர் ஹார்ட்ல ஷாக் கொடுக்குறாரு. ஷாக் கொடுத்ததுல அவரு பொண்ணு ரஜினியா மாறிடுறாருங்க. இதுக்கப்புறம் பிரியாவோ நம்ம பொண்ணு ரஜினியா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. இதுக்கப்புறம் மயக்கத்துல எந்திக்கிற நம்ம கார்த்திக்கும் அதே ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களோட காயங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஐசியூல இருந்து வர டாக்டரோ அவங்களோட ஹார்ட் நிக்க போது அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருக்க போறதா சொல்றாங்க. அப்ப நம்ம பிரியாவோ அவங்களுக்கு ஹார்ட் டிரான்ஸ்லேட் பண்ணா அவங்கள காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அதுக்கு அதே பிளட் குரூப்ல இருக்கிற ஹார்ட் கிடைச்சாகணும்னு சொல்றாங்க. இதனால பிரியாவோ யூஎஸ்ல இருக்கிற அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்ண சொல்றாரு. அவரும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹார்ட்டை அனுப்பி வைக்கிறாருங்க. இதுக்கப்புறம் டாக்டரோ பொண்ணு ரஜினிக்கு ஹார்ட் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அவங்க அவுட் ஆஃப் டேஞ்சர்ல இருக்காங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு சொல்றாங்க. 3 வாரம் கழிச்சு கண் முழிக்கிற நம்ம பொண்ணு ரஜினி கிட்ட கார்த்திகோ 3 வாரமா அவன் வரவே இல்லை. ஆனா அந்த சமயத்துல உன்னை மீட் பண்ண வந்த பிரியாவோ சப்போஸ் அவன் வந்தா இந்த மோகத்தை கொடுக்க சொன்னதா சொல்லி கொடுக்குறாங்க. இங்க பிரியாவோ எங்க திரும்பி பார்த்தாலும் நம்ம ஆம்பளை ரஜினி தெரியறதுனால அவங்களோட ஒர்க்ல அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அவங்களோ ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜுவோ தான் பையன் மாதிரி சொன்ன ஆம்பளை ரஜினி வராததுனால அவரோ தொடர்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காருங்க. இங்க பொண்ணு ரஜினியோ முதல்ல ஆம்பளை ரஜினியோட போட்டோவை பாக்குறாங்க. சண்டை போடும் போதெல்லாம் என் கூட இருந்த, ஆனா ஒருத்தர் புரிஞ்சுக்கும் போது என் கூட இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இதுக்கப்புறம் பிரியாவை மீட் பண்ற கார்த்திகோ பொண்ணு ரஜினியோ இன்னும் ரொம்ப வீக்கா தான் இருக்கா, இன்னும் அவன் நினைப்பிலே தான் இருக்கான்னு சொல்றாங்க. இதனால பிரியாவோ உடனே நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்றாங்க. கல்யாணத்தன்னைக்கு அவங்க 2 பேரையும் பிரியா மீட் பண்றாங்க. அவங்களுக்கு கிஃப்டா ஆடி கார் கொடுக்குறாங்க. அப்ப தனியா பொண்ணு ரஜினியை மீட் பண்ற பிரியாவோ உன்னோட ஹார்ட்டை தொட்டு சொல்லு, அவன் உள்ள இருக்கானா இல்லையான்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பொண்ணு ரஜினியும் இது எங்களோட ஹார்ட்டே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் பிரியா அவன் உள்ளதான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பொண்ணு ரஜினியோட நெத்தியிலேயே முத்தம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பிரியா கூட அவங்களுக்கு மலர் தூறாங்க. அந்த சமயத்துல பின்னாடி நம்ம ஆம்பளை ரஜினி நிக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுதுங்க. ஆனா திரும்பி பார்த்தா அங்க ஆம்பளை ரஜினி இல்ல. இப்போ பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆம்பளை ரஜினியோ பிரியா கிட்ட நீ எங்க திரும்பி பார்த்தாலும் நான் அங்க இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. இதனால அங்க இருந்து கிளம்பும் போது பிரியாவும் மறுபடியும் திரும்பி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஆம்பளை ரஜினி தெரியவே இல்லைங்க. இதுக்கப்புறம் கார்த்திக்கும் பொண்ணு ரஜினிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குதுங்க. இது கேள்விப்பட்டவனே அந்த குழந்தைய பாக்குறதுக்காக பிரியா வராங்க. அப்ப பிரியாவோ அந்த பெண் குழந்தையோட கையை பிடிக்கும் போது அந்த குழந்தையும் ஆண் குழந்தையா மாறுது. அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி.